கோயில் பேர் வந்து பெரியாண்டவர் கோயில். இது எங்கே இருக்குன்னா திருவண்ணாமலைக்கும் காஞ்சிபுரத்துக்கும் சென்றால் பால ஆற்று படுகையில் இருக்குது. ரொம்ப பழமையான கோயில். இதில் வந்து போனோன்னா வந்து எப்படின்னா ஆற்றங்கரை ஓரம் ஒரு 1 கிலோமீட்டர் உள்ளே போகணும். உள்ளே போயிட்டு பார்த்திங்கன்னா தனியாக இருக்குது. இதுக்கு அண்ணாண்ட ஒரு முத்துமாரி அம்மனும் இருக்குது. அது ஆற்றுக்கு சென்டராக இருக்குது. நாங்கள் போகும்போது யாருமே இல்லை, ரொம்ப அமைதியாக இருந்தது. வியூவர்ஸ் யாருன்னா வந்து இருந்தீங்கன்னா இது கரெக்டான லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா செவிலிமேடு பாலத்துக்கு கீழே லெஃப்டில் வரும். பாலத்துக்கு கீழே லெஃப்டில் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பெரியவர் தான் வந்து பூஜாலியாக இருக்காருங்க. நாங்கள் போய் பார்த்தோம், ரொம்ப அமைதியாக இருந்தது. ஆற்றங்கரை ஓரம் அந்த காற்று, கிளிகளோட சத்தம் ரொம்ப அமைதியாக இருந்தது. இயற்கையோட ரொம்ப நிசப்தமான ஒரு இடம். வியூஸ் யாருன்னா டைம் கிடச்சதுன்னா போய் பாருங்கள். இது பேர் வந்து பெரியாண்டவர். ஆமாம், காஞ்சிபுரத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் வரும். 5 கிலோமீட்டருக்கு அண்ணாண்ட இருக்குது இந்த கோயில். நான் போகும்போது யாருமே இல்லை, ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா போய் பாருங்கள் கண்டிப்பாக. மற்றபடி என்னென்னா அந்த ஊர் பொதுமக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த கோயில் கட்டியிருக்காங்க. பாதி வேலை நடந்தது, இன்னும் பாதி வேலை நடந்துன்னு இருக்குது. அந்த கோயிலுக்குன்னு பார்த்தீங்கன்னா காவல் வந்து 3 பேர் இருக்காங்க. 2 டாக்கு, ஒரு பூஜாரி இருக்கார். நீங்கள் போகும்போது அங்கே யாரா கேட்டு ஃபோன் நம்பர் வாங்கிட்டு போங்க. அது வழியே வந்து ரொம்ப ஒத்தடிப்பாத மாதிரி உள்ளலாம். அங்கே போய்ங்கிட்டு அங்கே போயிட்டு அங்கே யாருன்னா கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. செவிலிமேடு உள்ளே பார்த்தோன்னா நந்தி சிலை இருக்குது. அப்படியே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நந்தி சிலை, அப்படியே லெஃப்டில் பார்த்தீங்கன்னா விநாயகர். லெஃப்டில் விநாயகர் இருக்காரா? அப்படியே சென்ட்ரு பார்த்தீங்கன்னா பெரியாண்டவர். பெரியாண்டவர் எப்படி இருப்பாருன்னா நெத்தியில் பட்டை கிரீடத்தில் வந்து நிலா இருக்கும். அப்படியே